பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா அன்புமணி ராமதாஸ், ஐயா ராமதாஸ், எங்கள் தலைவரெல்லாம் கூட யாருமே வந்து வன்முறைலாம் தூண்ட மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்குறீங்களா? கட்சியோட வீழ்ச்சி தான். அவங்க சும்மா மோதல் மாதிரி காட்டிக்கிறாங்க. என்ன பெருசாக மோதல் வந்துட்டு போகுது அப்பா பிள்ளைக்குள்ள. கட்சியோட தலைவரை நீக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? அந்த கட்சியோட உயர்மட்ட குழுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அதை முடிவெடுக்காமல் நேரடியாக வந்து நான் தான் தலைவர், நீ வெளியே போ, நான் சொல்லுவதா நீ கேட்கணும் அப்படின்னு ஒரு மூத்த தலைவர் சொல்கிறது சிரிப்பாக தான் வருது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போது அவங்களுக்கு எதிராக தான் அவங்க மாற்றிக்கிறாங்க. என்றைக்கு வந்து அவங்க புரட்சியாளர் அம்பேத்கர் புறந்தள்ளினாங்களோ, ஜாதியை தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடினாங்களோ அன்றைக்கி அது அழிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது. ஒரு இயக்கத்தோட பிரச்சனை. அவங்க கட்சி வளர்ச்சிக்கு வந்து நல்ல மாதிரி ஒரு செயல் திட்டம் வச்சுட்ருக்குறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஒரு வேளை போய் கூட சொல்லி இல்லைன்னு சொல்லலாம், இல்லை இருக்குன்னு சொல்லலாம். பிஜேபி வந்து ஒரு ஸ்டாண்டு எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதே ஸ்டாண்டு தான் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிறாங்க. இந்துக்கள்னால் பிஜேபி, பிஜேபின்னா இந்துக்கள். பாட்டாளி மக்கள் கட்சின்னா ஒன் இயர்னா பாட்டாளி மக்கள் கட்சி. இது இவங்க தான் கிளைம் பண்ணிக்கிறாங்க. தலைவர் வந்து ஏதோ டென்ஷனில் ஒரு வார்த்தை பேசிட்டா கூட அந்த தொண்டர்கள் மக்களை வந்து காட்டு தீயாக பரவிடுது. அது அவங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். எல்லா தொண்டருமே பக்குவமாக இருப்பான்னு சொல்ல முடியாது. நாதஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞர் அணி மாநில துணை செயலாளர் திரு லெனின் அன்பரசர் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பாமகவை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மோதல் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த மோதலுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாருமே இந்த பாஜக தான் இதுக்கு காரணம் அப்படின்றாங்க. ஒரு சில பேர் தனிப்பட்ட காரணங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கும்? மோதலுக்கு காரணம் என்னன்னு கேட்குறீங்களா? கட்சியோட வீழ்ச்சி தான். புரியுதா? அவங்க சும்மா மோதல் மாதிரி காட்டிக்கிறாங்க. என்ன பெருசாக மோதல் வந்துட்டு போகுது அப்பா பிள்ளைக்குள்ள. தலைவர் பதியே வந்து பார்த்தீங்கன்னா, நீ தலைவர் கிடையாது, நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்கிறாரு. சரி, அப்புறம் அவர் வந்து இல்லைங்க, ஒரு கட்சியோட தலைவரை நீக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? அந்த கட்சியோட உயர்மட்ட குழுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அதை முடிவெடுக்காமல் நேரடியாக வந்து நான் தான் தலைவர், நீ வெளியே போ, நான் சொல்லுவதா நீ கேட்கணும் அப்படின்னு ஒரு மூத்த தலைவர் சொல்கிறது சிரிப்பாக தான் வருது. இப்படி பண்ண முடியாதுல்ல. ஒரு கட்சியோட தலைவரை நீக்கணும்னா அந்த உயர்மட்ட குழுக்கு தான் அதிகாரம் இருக்குது. உயர்மட்ட குழுவோ இல்லை மேல்மட்ட குழுவோ, மாவட்ட செயலாளர் வெளியிட்ட அறிக்கையிலுமே தான் பொதுக்குழு தான் வந்து என்ன பொதுக்குழு ரைட்டு, பொதுக்குழு அவங்க பண்ணணும். நீங்கள் எந்த குழுவும் கூட்டாது, சும்மா நீங்களே ஒரு மேடி போட்டுட்டு இன்னிலேருந்து நான் தான் இஷ்டம் தான் வெளியே போகிறேன் வெளியே போனேன், இது வந்து ஒரு மீடியா கிளாஸ் ஆகிக்கிட்டு ஒரு 2-3 நாளில் கட்சி பரபரப்பாக பேசிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் என்னாச்சு? அவங்க அடுத்த முடிவுகள் வந்து அவங்களுக்கு எதிராக திரும்புது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போது அவங்களுக்கு எதிராக தான் அவங்க மாற்றிக்கிறாங்க. அவங்க எதிராக தான் மாற்றிடுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதி பாட்டாளி வர்க்கத்துக்கு பாடுபட்ட ஒரு மாபெரும் இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. என்றைக்கு வந்து அவங்க புரட்சியாளர் அம்பேத்கர் புறந்தள்ளினாங்களோ, ஜாதியை தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடினாங்களோ அன்றைக்கி அது அழிஞ்சு போச்சு. 17 எம்எல்ஏ இருந்தாங்க. இன்றைக்கி என்ன நிலமை? 5 எம்எல்ஏ கொண்டு எந்த ஒரு ஆக்டிவான ஒரு ஒர்க்கும் பண்ணலையே. புரியுதா? பாமகோட வீழ்ச்சியே இந்த மாதிரி நிலைக்கு ஆளானதுக்கு காரணமே அன்றைக்கி பாட்டாளி வர்க்கத்தை பக்கம் நின்ன ஐயா டாக்டர் ராமதாஸ் வந்து அப்படியே சாதி பக்கம் நின்றதுனால தான். சாதியில் கையில் எடுத்ததுனால சாதியை உயர்த்தி சொல்லி நீ தோல்வி கட்டுறாங்க. இன்றைக்கி எல்லாமே எல்லாம் செய்கிற நாடகத்துலேயே எல்லாமே இதுவும் ஒரு நாடகம்தான். புரியுதுங்களா? அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பேசிட்டு என்ன சொல்கிறாங்க? சித்திரை திருவிழாவில் நாங்கள் ஒன்றாயிடுவாங்க, முழு பௌர்ணமி நிலவில் 2 பேரும் ஒன்றா செய்வாங்க, அப்படியே பிரைட்டாக இருக்கும், பார்க்க தானே போகிறீங்க. ஆனால் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நிகழ்வு அவங்க நடத்தினப்போ, அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி காலத்தில் நடத்தினப்போ ஒரு பெரிய கலவரமே வந்து வெடிச்சிருந்துச்சு. அப்போ எக்கச்சக்கமான பஸ் எரிப்புகள், பஸ்ஸு கண்ணாடி உடைக்கிறது, மரத்துக்கு கொளுத்துனது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அப்போ ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட ஏறக்குறைய 2000 பேர் கிட்டத்தட்ட வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த வருஷம்? இல்லை அதுக்கான வாய்ப்பு இல்லை தம்பி, நான் ஜோசியரில் பார்க்குறது இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி நடக்குமா நடக்கூடாது இல்லை 10 வருஷம் இல்லை. உங்கள் கேள்வி வந்து நீங்கள் என்னோட ரொம்ப பெரிய ஆளாக வச்சு கேட்டுங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது. ஒரு இயக்கத்தோட பிரச்சனை. அவங்க கட்சி வளர்ச்சிக்கு வந்து நல்ல மாதிரி ஒரு செயல் திட்டம் வச்சுட்ருக்குறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஒரு வேளை போய் கூட சொல்லி இல்லைன்னு சொல்லலாம், இல்லை இருக்குன்னு சொல்லலாம்.
இது மாதிரி ஒரு மக்கள் விரோத செயல் ஒரு கலவரம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டால் நான் ஒரு கட்சி மேலே அபண்டமாக இப்போ சொல்லக்கூடாது, கருத்து வண்டமா சொல்லக்கூடாது. ஏற்கனவே நடந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டது பல இடங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் தான் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த ஒரு வன்முறை சம்பவங்கள்ல. இருக்குதா, எங்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. தலைவர்லாம் இப்போ அதை பற்றி எதுவுமே அதாவது நம்ம இயக்கத்தை பற்றி எவ்வளோ வேணால் பேசுங்கப்பா, மற்றவங்க மேலே எதுவும் பேசக்கூடாதுன்னு. இப்போ மட்டும் இல்லை, எங்கள் தலைவர் எப்பயுமே அவர் யாரை பற்றியும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறார். புரியுதுங்களா? இப்போது நீங்கள் எடப்பாடி அவரை பற்றி கேட்டீங்க, அது வந்து கரண்ட்டு மக்கள் பிரச்சனையில் அவர் தலையிட மாட்டுறாரு. அதிமுக வந்து டைரெக்டாக பிஜேபிக்கு வேலை செய்யுது. இது மக்களுக்கு எதிரான செயல். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் வந்து அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடாது. மக்கள் பக்கமும் கொஞ்சம் நிற்கணும். முழு அடிமைத்தனமாக இருக்கக்கூடாது. ஒத்தடிமையாக மாறாதீங்க. இதெல்லாம் சொல்லலாம். ஒரு வன்முறை நடக்க போதா, ஏற்கனவே நடந்த மாதிரி இப்போ ஏற்கனவே நடந்துச்சு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம். வேணாத ராஜா, அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அப்படியே ஒரு திட்டலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா அன்புமணி ராமதாஸ், ஐயா ராமதாஸ், எங்கள் தலைவர் எல்லாம் கூட யாருமே வந்து வன்முறைலாம் தூண்ட மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக அவர்களோட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ஜூம் காலில் பேசினார். அவர் அதில் பேசின விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையுமே நடக்கக்கூடாது, கட்டுக்கோப்பாக போகணும், அதே மாதிரி பாண்டிச்சேரி வழியாக வண்டிங்க வரக்கூடாதுன்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். எந்த பிரச்சனையுமே என்னது நீங்கள் கூட்டு வர நீங்கள் தான் பொறுப்பு, எந்த பிரச்சனையிலும் யாரும் எனக்கும் அதான் நடக்கக்கூடாது. இது பாருங்க, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. பிஜேபி வந்து ஒரு ஸ்டாண்டு எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதே ஸ்டாண்டு தான் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துகிறாங்க. அதில் என்னென்னு குறிப்பாக சொல்ல போனால், பிஜேபி இந்துக்கள்னால் பிஜேபி, பிஜேபின்னா இந்துக்கள். பாட்டாளி மக்கள் கட்சின்னா வன்னியர்னா பாட்டாளி மக்கள் கட்சி. இதை இவங்க தான் கிளைம் பண்ணிக்கிறாங்க. புரியல? பாட்டாளி மக்கள் கட்சின்றது வந்து ஒரு அரசியல் கட்சி, வன்னியர்ன்றது வந்து ஒரு பெரும் சமூகம் இல்லையா? அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வன்னியர் மட்டும்தான் சொந்தம்லாம் கிடையாது. எங்கள் கட்சியில் வன்னியருங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி 4 மாவட்ட செயலாளருக்கு மேலே இருக்கிறாங்க. எம்எல்ஏவுமே இருக்காங்க. அதான் சொல்ல வர, எங்கள் கட்சியில் எம்எல்ஏ இருக்கிறார், அண்ணன் பாலாஜி இருக்கிறாரு. ஆமாம், பாட்டாளி மக்கள் கட்சியிலேயும் வந்து தலித் இருக்கிறாங்க. இதுதான் வேறு வேறு. ஆனால் இப்போது ரீசனான அரசியலில் வந்து என்னென்னா, இவங்க இப்படி கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆமாங்கன்னா வன்னியர், பிஜேபினா இந்து. அப்படி இல்லையே. இப்போ பிஜேபியில் முஸ்லீம் இருக்காங்கன்னா ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் ஆமாம் ஆமாம், இதனால் பாதிக்கப்படுறது வந்து 2 கட்சியோட மக்கள் தான். ஒருத்தருக்கு வந்து தலைவர் அந்த தலைவரை பிடிக்கும், ஒருத்தருக்கு இந்த தலைவர் பிடிக்கும், ஒருத்தருக்கு இந்த கொள்கை பிடிக்கும், ஒருத்தருக்கு அந்த கொள்கை பிடிக்கும். அது அவரவர் விருப்பம். போன வாட்டி பாமக கூட்டணியில் இருந்துமே அதிமுக இருந்த சி வி சண்முகம் போன்றவர்கள்லாம் திமுக கிட்ட தோத்து என்ன பண்ணாங்க உங்களுக்கு சொல்கிறீங்களா? அப்புறம் என்ன? அதனால் வந்து அப்படிலாம் நடக்குமா நடக்கக்கூடாதுன்னு வந்து யூகத்தின் அடிப்படையில் நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா இது மக்கள் பிரச்சனை. இது ரொம்ப விளையாட்டு விஷயமே இல்லை. நம்ம நீங்கள் கேட்குறன்றதுக்காக நான் ரொம்ப ஒரு அறிவுஜீவி மாதிரி நான் பேசிட்டேன்னு வச்சிங்கன்னா அது தவறாயிடும். என் மனசாட்சி பிரகாரம் 2 சமத்துவமாக வாழணும். எங்கள் தலைவர் அப்படி தான் சொல்கிறாரு. என் மீது கல்லெறிஞ்ச தம்பிங்க கூட ஒரு நாள் என் முன்னாடி பூத்துவோம் அப்படின்ற காலம் வரும் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அதோட வெளிப்பாடு தான் வந்து எங்கள் அண்ணன் எஸ் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர், 4 எம்எல்ஏ, நான் ஒரு எம்எல்ஏ, 4 எம்எல்ஏ அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவோட ஒரு நல்ல இணக்கமான நல்ல நட்புறவு சகோதரத்துவம் தான் என்றைக்குமே இருக்குது. ஆனால் அவர் மூத்த அரசியல் தலைவர் ஐயா ராமதாஸ் வந்து திடீர்னு அந்த புஜத்தை தூக்கி பேசுன்றது அதெல்லாம் வந்து இன்றைக்கி ஏற்படுதே இல்லை. எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சமூக சமத்துவ மாநாடா சோழமண்டல மாநாடுன்னு ஒரு மாநாடு, அதில் பேசின ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, திருமாவளவன் நான் தான் தமிழ்நாட்டிலேருந்து வடதமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் வேணும்னு சொல்லி நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், முன்னாடி கலவரமாக இருந்துச்சு, நான் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா தான் இந்த இடமே வந்து நார்மல் ஆச்சுன்னா விஷயங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு உயர்த்தி தான் பேசியிருந்தார். அதான் அது மாதிரி நல்ல விஷயந்தான். இன்றைக்கி ஐயா ராமதாஸ் அப்படி பேசுகிறாருன்னா அப்போது வன்னியர் சமூக தோழர்கள்லாம் அதை சிந்திப்பாங்க. தலைவர் வந்து ஏதோ டென்ஷனில் ஒரு வார்த்தை பேசிட்டா கூட அந்த தொண்டர்கள் மக்களை வந்து காட்டு தீயாக பரவிடுது. அது அவங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். எல்லா தொண்டருமே பக்குவமாக இருப்பான்னு சொல்ல முடியாது, இன்கேஸ் எங்களை உள்பட. புரியுதா? எங்கள் தலைவர்லாம் கொண்டு தொண்டருங்களாம் தப்பு பண்ணால் ஒரே வாரத்தில் முடிச்சிடுவார். அப்போ அவன் புது தலைமுறைப்பா, அவன் புது அரசியலை பார்க்குறான், அப்படி தான் இருப்பான். அவனை நீ வழிநடத்து, அவனை நீ கரெக்டாக வச்சுக்கோ,
உன் தோழன் தானே அவன், அவனுக்கு புத்திமதி சொல்லுன்னு எங்கள் தலைவர் அழகாக சொல்கிறார். அதனால் எங்கள் கட்சியில் விசிகலேருந்து ஒருத்தரை கூட தப்பு பண்ணுறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை. ரியலாகவே தப்பு பண்ணன்னா அவன் விடுதலை சிறுத்தை கட்சியாகவே இருக்க மாட்டான். சும்மா ஏதோ ஒரு பொழைப்பு வதத்துக்காக இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் பியூராக அம்பேத்கரை நேசிக்கிறவன் எங்கள் தலைவர், எழுச்சி தமிழை நேசிக்கிறவங்க யாருமே இந்த கொள்கை புரிதலோடு தான் இருப்பாங்க. நாங்கள் என்னைக்காச்சும் வந்து விசிகா தொண்டரோ இல்லை விசிகா முதன்மை பொறுப்பாளர்களோ பயங்கரமாக பாட்டாளி மக்கள் கட்சி திட்டியோ இல்லை வசைப்பாடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பேச மாட்டோம். சரிண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியில் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவி பொற்கொடி அவர்களுக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக அந்த பதவியிலிருந்து அவங்க எடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த எடுத்த ஒரு அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் குடும்பம் சார்ந்த விஷயம், மகளையும் குடும்பத்தையும் மட்டும் கவனிச்சு பண்ணுற அது ஆமாம். நான் நேற்று கூட வந்து ஒரு வலைத்தளத்தில் வந்து ஒரு கமெண்ட் கொடுக்கலான்னு தான் பார்த்தேன். அப்படி அது உட்கட்சியில் என்ன விவகாரம் நடக்குதுன்னு நமக்கு தெரியல. அதே சமயத்தில் மறைந்த என்னோட மதிப்புக்குரிய அண்ணன், பெரும் மதிக்கக்கூடிய தலைவர், ஏன்னா அவர் அண்ணன் கூட எனக்கு எவ்வளோ பழக்கன்றது வந்து என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது ரொம்ப முக்கியம் இல்லை. பட் வந்து அந்த பார்வையில் நாங்கள் பார்க்க போனோன்னா நாங்களும் வந்து கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தான் வராங்க. அது எப்படி சொல்லணும்னா, நீ டக்குன்னு வந்து உட்கட்சி விவகாரத்தில் நீங்கள் தலையிடுறீங்கன்னு என்ன சிலர் கேட்குறாங்கல்ல. அது இல்லை, நீக்கினதுன்றது அவங்களோட நான் சொல்ல வரேன் தம்பி. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வந்து நாங்கள் தலைவராக கூட பார்க்கல. நான் பர்சனலாக சொல்கிறேன். இது வந்து என் கட்சி சார்ந்தோ இது என் கட்சியோட அறிக்கையெல்லாம் கிடையாது. என்னோட அப்படி சொல்கிறது என் சொந்த அண்ணன் அவர். அந்த அடிப்படையில் நான் பேசுகிறேன். இப்போ எங்கள் தலைவர் அண்ணன் பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வந்து 2 தலைவராக நடந்துக்கல. 2 தலைவர் நடந்துக்கல. ஒரே வயிற்றில் பிறந்த ஒரு அண்ணன் தம்பியை தான் பழகினாங்க. நல்லது கண்கூட நின்று பார்த்தவன். அந்த அடிப்படையில் அவர் எனக்கு அண்ணன். திருமதி பொற்கொடி அவங்க என்னோட அண்ணி. அந்த அடிப்படையில் என்னோட தலைவன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போதும் ஒரு புதுசாக கட்சி பொறுப்பேற்றிருக்க ஒரு தலைவர் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நான் தலைமை ஏற்றதுக்கு அப்புறமா இந்த வழக்கை வந்து பெரிய அளவில் கொண்டுட்டு போவேன், மறைந்த தலைவருக்காக நீதி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து அது எப்படி சொல்லுது, இந்த புறங்கையில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி, அம்மா நீ வந்து இப்போ குழந்தைய பார்த்துக்கோ, குடும்பத்தை பார்த்துக்கோ, அந்த வழக்கு பார்த்துக்கோ, நீ இல்லைலாம் தலையிடாத அப்படின்னு ஏன் சொல்லணும்? அப்படி சொன்னார்னா கட்சியை தாண்டி நாங்களும் கேள்வி கேட்க வேண்டிய நிலை வரும். இது வந்து நம்ம அண்ணன் ஆனந்துக்கு வந்து நான் வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இவர் ஆனந்தனோட நியமனத்துக்கு எதிராக வந்தாலும் பல பிஎஸ்பியோட முன்னணி தலைவர்கள் வந்து குரல் கொடுத்தாங்க. பவானி இளவேனில் போன்ற மூத்த நிர்வாகிகள்லாம் வந்து கட்சியை விட்டு வெளில போயிருந்தாங்க. அது அவங்களோட பிரச்சனை. அது அதுக்குள்ளே நான் வரல. நான் தான் சொல்கிறேன், அது அவங்க கட்சி பிரச்சனை. அன்றைக்கி வந்து எனக்கு நான் தெரிஞ்ச வரையும் அவங்க அது எங்கள் அண்ணி பொற்கொடி அவங்க தான் தலைவர் பதவி வேணான்னு சொன்னாங்க. ஏன்னா அன்றைக்கி தான் வந்து ஒரு பெருந்தலைவர் இறந்துருக்குறாங்க. ஏன்னா அண்ணன் இருக்கும்போது அவங்கள வந்து எப்படி சொல்கிறது, இந்த நாட்டுக்கே ராணி மாதிரி வச்சுருந்தார். புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து அவங்க குழந்தைய கையில் வச்சுட்டு ஒரு புரட்சிகரமான பெண்ணாக வந்து அவங்க நடக்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் வைராகி இருக்குது, ஒரு பக்கம் ஒரு அனுதாபமாக தான் இருக்குது. ஏன்னா அப்படி நாங்கள் அவங்கள பார்க்கல. அவங்க முகத்தில் செருப்பு தவிர நாங்கள் எதுவுமே எதுவும் பார்த்ததில்ல. அப்படியாப்பட்ட ஒருத்தவங்க இன்றைக்கி வந்து முழுசாகவே அண்ணனுக்காக வந்து அந்த இயக்கத்தை பயணிக்கிறவங்க வந்து சாதாரணமாக நீ போய் வேலையை பாருன்னு சொல்கிறது ஏற்புடையதல்ல. அவங்க உட்கட்சி பிரச்சனை நானும் தலையிட விரும்பலை, சரிங்களா? ஆனால் இது வலுக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வலுக்கும். நாளைக்கு வந்து அதான் சொல்லணும், நாங்கள் கூட அதான் சொன்னேன், இது என்னோட தனிப்பட்ட கருத்துப்பா. விசிகா வந்து அவர் சப்போர்ட் பண்ணணும், நான் இது ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லலை, என்னோட கருத்து. நான் கட்சியும் தாண்டி அவங்க பக்கம்தான் நான் பேசுவேன். ஆனால் அது தவறு தான். அவர் அப்படி பேசிடக்கூடாது. என்ன குற்றச்சாட்டு வச்சுருக்குறாங்க அவங்க மேலே? இல்லை, கட்சி செயல்பாட்டில் வந்து தலைவருக்கு வந்து இடையூறாக இருக்காங்கன்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவர் வந்து செயற்குழு உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வேண்டப்பட்டவங்களா போஸ்டிங்கில் போட்டு அந்த ஒரு மீட்டிங் நடத்திட்டாருன்ற ஒரு அது இவர் தலைவர் பண்ணாரு. ஆனந்தா அதான் அவரு பண்ணியிருக்காரு. ஆப்போசிட்டாக இவங்க ஒரு கிளைம் வச்சாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை தலைவர் எடுக்கிற முடிவு தான், நீங்கள் அதில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வந்த கிளாஸில் தான் அதை விட்டுருங்க. அதை தான் சொல்லணும். இப்போது அவர் பிஎஸ்பி தலைவர் அண்ணன் ஆனந்த் வந்து அவர் ஒரு முடிவு எடுக்கலாம், அந்நியாரும் ஒரு முடிவு எடுக்கிறான். என்னோட ஒரே ஒரு வாதனைனா அந்த பர்சனலாக பேசுனது தான் எனக்கு பிடிக்கல.
நீங்கள் குழந்தைய பார்த்துங்க, கூட்டிகிட்டு பார்த்தீங்க, நீங்கள்லாம் தலையிடாதம்மா அப்படின்னு அதுக்கு அதானே அர்த்தம்? அதுதான் அதுக்கு அதானே அர்த்தம்? ஒரு ஆணாதிக்க அதுதான் அர்த்தம். அப்படி சொல்லக்கூடாதுல்ல. இப்போ நீங்கள் அப்படி சொல்லிங்கண்ணே பெகஞ்சி போயிட்டு ஒரு ஆண் சொல்ல முடியுமா? அம்மா நீங்கள் வீட்டில் இருங்கம்மா, எல்லாம் தலைவரை நான் பார்த்துக்கிறேன்னு பெகஞ்சி அம்மா பார்த்து சொல்ல முடியுமா? புரியுதுங்களா? இன்றைக்கி பெகஞ்சி அம்மா வந்து தேசிய லெவலில் வந்து ஒரு பெண்மைக்கு எடுத்துக்காட்டு. இரும்பு மங்கைன்னு நம்ம சொல்கிறோம். வெஸ்ட் பெங்காலில் வந்து அம்மையார் மம்தாஜி சொல்கிறோம். தமிழ்நாட்டில் அம்மையார் ஜெயலலிதா சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ அவங்களெல்லாம் இந்த சமூகம் புறந்தள்ளிச்சா? இல்லை அந்தந்த தொண்டர்கள் வந்து புறந்தாலும் இல்லையே. இப்போ வந்து அதாவது எப்படி சொல்கிறது, பகுஜன் பேசுகிற நம்ம இயக்கத்தில் இந்த மாதிரி ஒரு செயல் வந்து பெண்ணுக்கான ஒடுக்குமுறையாக தான் நம்ம பார்க்க முடியுது. அது வந்து கட்சி தாண்டி இல்லை, சகா தோழன், புரியுதுங்களா, சமூகத்து மேலே அக்கறை உள்ள யார் வேணால் அந்நியார் பக்கம் நிற்கலாம். அதில் நானும் ஒருத்தன். நான் நிற்பேன். நம்மளே கேள்வி கேட்கலாம்ல. சரி, ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களை பொண்ணாக நேரத்துக்கு உங்களுக்கு நன்றி சார். நன்றி.